வீடியோஸ்க்கு பெய்டு ப்ரொமோஷன்ன்றது இன்னைக்கு தேதிக்கு வந்து ஒரு நார்மலான விஷயமா ஆகிப்போச்சு. ப்ரோ பெய்டு ப்ரொமோஷன் தானே ப்ரோ பண்றாங்க. நான் பார்த்துட்டு வாங்க போறதில்ல அப்படின்னு நினைக்கிறீங்க. வாங்காதவங்களுக்கு பிரச்சனை இல்ல. வாங்குறவங்களுக்கு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்ட பத்தி மேக்ஸிமம் அவங்க வந்து ரிசர்ச் பண்ணாமலே வாங்கிடுவாங்க. நமக்கு புடிச்ச ஒரு இன்ஃப்ளூயன்சர் சஜெஸ்ட் பண்றாங்களேன்ற ஒரே ஒரு ரீசனால அவங்க வந்து வாங்கிடுவாங்க. இது ஒரு மெஜாரிட்டியான ரீசன் ஓகேங்களா? நான் வந்து இதுதான் ரீசன் சொல்ல வரல. மேஜரான ரீசனே இதுதான். ஸோ அந்த ப்ரொமோஷன் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க மேக்ஸிமம் ஆர்என்டி பண்ணாம பேமெண்ட் மேபி எக்ஸஸா கிடைக்கலாம். இல்ல நார்மல் பேமெண்ட்டுக்காக கூட அவங்க வந்து பெய்டு ப்ரொமோஷன் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் வந்து மக்கள் கிட்ட சேரும்போது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு நெகட்டிவா தான் போய் அமையுது. நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி அந்த நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட் கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா நோ. ஏன்னா இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் சஜெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சிம்பிளா சொல்றேன். அந்த ப்ராடக்ட்ல போயிட்டு நீங்க ஃபிளிப்கார்ட்லயோ இல்லை அமேசான்லயோ போய் பார்த்துட்டீங்க, ரிவ்யூஸ்ல வந்து அந்த ப்ராடக்ட் பத்தி எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆனா அதுவே பாதி ஃபேக்ஸ் தான். பட் ஸ்டில் வந்து நெகட்டிவிட்டி நிறைய சொல்லியிருப்பாங்க ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பத்தி தான். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் ப்ராடக்ட் சஜெஸ்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டோட நெகட்டிவிட்டியும் மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ ஃபுல்லா என்ன சொல்லி மென்ஷன் பண்ணீங்கன்னா, அந்த பாட்டில்ல போட்டுட்டு இருக்க மாதிரி அது பண்ணுது, இது பண்ணுது, இது பண்ணுது, எதுவோ பண்ணி போகுது ஓகேங்களா? அது பண்ணாத ஒரு விஷயம், அது வந்து உங்களுக்கு பண்ணாத ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி, நிறைய நெகட்டிவிட்டி. ஸோ அந்த நெகட்டிவிட்டியும் நீங்க வந்து ஏதோ ஒரு கெஸ் பண்ணி சும்மாவே சொல்லிடுங்க சரிங்களா? நெகட்டிவிட்டி சொல்றதுன்றது தப்பே இல்லை. ஏன்னா நீங்க சொல்லாம விட்டீங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பாயிடும். இப்போ நீங்க நெகட்டிவிட்டி சொல்லாம பாசிட்டிவிட்டி மட்டும் சொல்றதால என்ன ஆகுதுன்னா, நெகட்டிவா இம்பாக்ட் ஆகி உங்க மேலே ஒரு பேட் நேம் ஒன்று கிரியேட் ஆகுது. அண்ட் ஆல்சோ அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களோட காஸ்ட் வேஸ்ட்டு, அந்த யூஸ் பண்ண டியூரேஷன் டைம் வேஸ்ட். அது பதில் வேற ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்கலாம். அந்த காஸ்ட்டுக்கு வேற ஏதாவது நல்ல ப்ராடக்ட் வாங்கிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நெகட்டிவ்ல நிறைய போகும்.